வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீனிவாசன், எலும்பு மூட்டு சிகிச்சை நிபுணர், ஸ்ரீனிவாசா ஹாஸ்பிட்டல், நாகர்கோவில். ஸ்பைன்ல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. எதுக்கு சார் சர்ஜரி வேண்டாம், இல்லாமல் ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்குமே நாங்களுமே பெரும்பாலும் 90% கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மருந்து, மாத்திரைகள், பெல்ட் அந்த மாதிரி உள்ளதை நம்ம கொடுப்போம். ஆனால் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ அவங்களும் சில நேரம் என்ன பண்ணுவாங்க, தவறான சில ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. தவறான ட்ரீட்மெண்ட்ல போய் நாங்கள் 6 மாதம் 1 வருஷம் அதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அவங்களோட ஹெல்த்தும் அவங்களோட நரம்புகளும் பாதிக்கப்பட்டுரு. ஸோ அந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஸோ எந்தெந்த சூழ்நிலையில நமக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்றேன். நம்பர் 1 ஒரு 6 வாரம் தாண்டியும் உங்களுக்கு அந்த டிஸ்க் ப்ராப்ளத்தினால உள்ள வலி குறையல, அதே மாதிரி தான் இருக்கு, எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிட்டு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களோ உங்க டாக்டரும் வந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், அறுவை சிகிச்சை செய்து இமீடியட்டா உங்களுக்கு அந்த பெயினை ரிலீவ் பண்ணலாம். ஸோ இது நம்பர் 1 இண்டிகேஷன். நம்பர் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெயினும் குறையல, அதே நேரத்தில் எம்ஆர்ஐலையும் பாத்தீங்கன்னா சிவியர் டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இருக்கு. அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஸ்க் எக்ஸ்ட்ரூஷன் ஆகி வெளியே வந்துட்டு இனி அது குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, நம்ம நரம்புல சிவியரா அழுத்திக்கிட்டு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இருக்குன்னா நமக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அந்த மாதிரி ஒரு சிவியர் நேச்சர் நம்ம எம்ஆர்ஐலையும் கண்டுபிடிச்சிட்டோம், வலியும் குறையல அப்படின்னா நீங்க சர்ஜரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. நம்பர் 3 பார்த்தோம்னா அந்த சிவியர் நரம்பு கம்ப்ரெஷன் இருக்கும்போது கால் மரத்து போயிருக்கு, நடக்க நம்ம கால் நடக்க முடியாம கிளாடிகேஷன் பெயின் நடக்கும்போது இந்த கால் என்ன செய்ய மாட்டேங்குது, நமக்கு விளங்க மாட்டேங்குது, நடக்க முடியல, கால் மரத்து போது, சில பேருக்கு விறுவிறுன்னு வருது. அந்த மாதிரி உள்ள நியூரலாஜிக்கல் சிம்டம்ஸ் அதிகமாயிட்டு மருந்துல குறையல, பெல்ட்ல குறையல அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல நமக்கு என்ன செய்யணும், சர்ஜரி தேவைப்படலாம். 4வது பாத்தீங்கன்னா மோட்டார் வீக்னஸ்னா காலுக்கு வரக்கூடிய நரம்புகள் நமக்கு அழுத்தம் ஏற்படும் போது நம்ம காலில் உள்ள மசில்ஸ் செயலிழந்து போகுது. ஸோ ஃபுட் டிராப் அப்படிங்கிற ஃபுட் நமக்கு டிராப் ஆயிருது, பெருவிரல் மேல வர மாட்டேங்குது. அந்த மாதிரி சில நியூரலாஜிக்கல் ப்ராப்ளம் அளவுக்கு போயிட்டுன்னா நீங்க என்ன செய்யக்கூடாது, மேலும் தாமதிக்கிறது நல்லது கிடையாது. 5வது நான் என்ன இண்டிகேஷன் சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, யூரின் போகக்கூடிய சென்சேஷன் இதாகுதோ, நமக்கு யூரின் போக முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். நமக்கு அந்த பெரினியம், நம்ம யூரின் போறது மோஷன் போறது சுத்தி இருக்கக்கூடிய ஸ்கின் மரத்து போயிடும். அது பேர் கார்டா ஈக்வனா சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது ஒரு அக்யூட் எமர்ஜென்சி மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஈவன் டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ல கூட வரலாம். அந்த மாதிரி இருந்தாலும் இது ஒரு இமீடியட் ஒரு அப்சல்யூட் இண்டிகேஷன் மாதிரி. ஸோ இந்த 5 விஷயமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ஆப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம பண்றதுதான் நல்லது. நம்ம நமக்கு அவ்வளவு சிவியர் இருந்தாலும் ஏன் பண்ணாம இருந்தா என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருக்கும் தோணும். அப்ப என்ன அர்த்தம்னா, அதிக நாள் அந்த நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கும்போது அது ரெக்கவரி என்ன செய்யலாம், ரொம்ப ஸ்லோவாகும். இன்னொன்னு உங்க நரம்புகள் பெர்மனன்ட் டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ பெர்மனன்ட் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறது ரொம்ப கஷ்டம். அப்ப நம்ம சர்ஜரி பண்ணாலும் யூஸ் இருக்காது, சர்ஜரி இல்லாம நிறைய நாள் இருந்தாலும் நமக்கு அது ரிலீஃப் இருக்காது. ஸோ அந்த பெயினோடய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இல்லாம குறிப்பிட்ட இண்டிகேஷன்ஸ் செலக்டிவா எந்த டைம்ல நமக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கிற ஒரு கண்டிஷன் வருதோ உங்க டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதனுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும், சர்ஜரிக்கு போக வேண்டியிருக்கும். சர்ஜரி பண்ணா கண்டிப்பா அந்த ரிலீவ் ஆகும்போது என்ன ஆயிரும், அந்த நரம்புகள் ரிலீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா பெயின் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஸ்பைன் சர்ஜரி அப்படிங்கிறதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. இப்போ லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அக்யூரேட்டா டயக்னோஸ் பண்றோம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துட்டு உங்களுக்கு எந்த லெவல் L4 L5 அப்படிங்கிறது ஒரு காமன் லெவல், L5S1 அதுக்கு அடுத்தது. இதுல எல்லாம் இருக்கு. நமக்கு பெயின் குறையலன்னா நம்ம என்ன செய்யலாம், எண்டோஸ்கோபி மூலமாவோ அல்லது மைக்ரோஸ்கோபி மூலமாவோ அந்த குறிப்பிட்ட டிஸ்கை மட்டும் நம்ம என்ன செய்யறோம், ரிமூவ் பண்றோம். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த கால் நரம்புலால வரக்கூடிய பாதிப்புகள் இமீடியட்டா ரிலீவ் ஆகுது, பெயின் ரிலீஃப் ஆகுது. அதிகபட்சமா மேற்கொண்டு வரக்கூடிய பாதிப்பையாவது நம்ம என்ன செய்யலாம், தடுத்து நிப்பாட்ட வேண்டியிருக்கும். ஸோ ஸ்பைன்ல இந்த டிஸ்க் ப்ராப்ளம் பண்ணக்கூடிய சர்ஜரிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட தேவையில்லை. குறிப்பிட்ட இண்டிகேஷன்ஸ் ப்ராப்பரான தேவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சர்ஜரி தேவைப்படும். சேஃபா நம்ம சர்ஜரி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம என்ன செய்யலாம், நம்மளுடைய அந்த நாள்பட்ட ஷியாட்டிகா, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அப்படிங்கிற பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். ஸோ ஸ்பைனல் ப்ராப்ளத்தை பத்தியோ சர்ஜரி பத்தியோ உங்களுக்கு இண்டிகேஷன் இருக்காங்கிறத பத்தியோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.